சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன். இந்த வீட்டை விட்டு மட்டும் போகாத. ஒண்ணு பண்றீங்களா? நான் இந்த வீட்டை விட்டு போகல. சொல்லுமா, நான் என்ன பண்ணணும்? நான் இந்த வீட்ல நிம்மதியா இருக்கணும்னா உங்க இடத்துல நான் இருக்கணும். இந்த வீடு ஏன் மேற்பார்வையில இருக்கணும். கம்பெனியை நான் நிர்வாகம் பண்ணணும். அவ்வளவுதானே? சரி, இனிமே எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ. இந்த வீட்டை விட்டு மட்டும் நீ வெளியே போகாத. அம்மா, என்னம்மா நீங்க? அவ கேட்டான்னு இப்படியா சரின்னு சொல்லுவீங்க? சூர்யா, நீ எதுவும் பேசக்கூடாது. யாரும் எதுவும் பேசாதீங்க. இனிமே எல்லாமே நீ சொல்ற மாதிரி தான் இந்த வீட்ல நடக்கும். நானும் அப்படித்தான் நடப்பேன். அம்மா, கம்பெனிக்கு பொறுப்பு நீதான். ஆபீஸ் வேலை எல்லாமே நீயே பாத்துக்கோ. இனிமே நான் எந்த கேள்வியுமே உன்னை கேட்க மாட்டேன். உள்ள போ. நாம சொல்லி கொடுக்காமலே அந்த இடத்தை பிடிச்சிட்டாலே. போ. அம்மா, நீங்க அவகிட்ட அப்படி சொன்னது ரொம்ப தப்புமா. ஏமா அப்படி சொன்னீங்க? அவளால என்ன முடியும்? அவளுக்கு கம்பெனில என்ன பார்க்க தெரியும்? எதையும் கேட்க மாட்டேன், நீயே பாத்துக்கணும் டக்குன்னு சொல்லிட்டீங்க. சௌந்தர்யா இந்த வீட்டை விட்டு போக கூடாது. ராஜேஸ்வரி மருமக இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு சொன்னா நமக்கு சொசைட்டில என்ன மரியாதை இருக்கும்? ஏற்கனவே அப்பா ஜெயில இருக்காரு. வீட்ல இவ வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா நிம்மதியே இருக்காது. நீதான் இருக்கல்ல சூர்யா,
சௌந்தர்யா பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் சேர்த்து பாத்துக்க. பாத்துக்கிறேம்மா. ஆனா நான் அதுக்காக சொல்ல. உங்க இடத்துல அவளை உட்காருன்னு நீங்க எப்படிமா சொல்லலாம்? இன்னைக்குன்னு இல்ல சூர்யா, என்னைக்குனாலும் சௌந்தர்யா தானே அந்த இடத்துக்கு வரப்போறா. இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ அவ. எல்லாத்தையும் அவ அனுபவிக்கணும். அனுபவிக்கட்டும். அவ சந்தோஷமா இருக்கணும். இல்லம்மா, சௌந்தர்யா வீட்ல இருக்கிறது தான் பிரச்சனைன்னு நீங்க சொன்னதா செல்வி அக்கா சொன்னாங்க. இப்ப மொத்த பொறுப்பையும் அவகிட்ட ஒப்படைச்சா இன்னும் என்னென்ன பண்ணுவாளோ என்னென்ன பிரச்சனை பண்ணுவாளோ தெரியலையே. சூர்யா, அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த ஜோசியக்காரி அவ ஜோசியக்காரியே இல்லைன்னு சொல்லிட்டா. அவதான் இந்த வீட்ல இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்கும்னு சொன்னா அவளே நடிக்கிறான்னு தெரியுது. அப்ப அவ சொன்னதெல்லாம் பொய் தானே? இப்ப சௌந்தர்யாவால இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் அந்த திருப்தியோட இருக்கேன். இங்க பாரு, முதல்ல உன் அப்பா வெளியில வரணும். நீ அத பத்தி மட்டும் யோசி. நீ அவ கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. அப்பா வந்ததும் நானும் அப்பாவும் பிசினஸ் டென்ஷன்லாம் இல்லாம ஃப்ரீயா இருந்துட்டு போறோம். சரிம்மா. அந்த ஜோசியக்காரி மாத்தி சொல்றானா யாரோ ஒருத்தரோட தூண்டுதலால தான் அவ அப்படி சொல்லியிருக்கா. அதை யார் பண்ணாங்கன்னு முதல்ல தெரியணும். அந்த ஜோசியக்காரிய மறுபடியும் நேர்ல போய் பார்த்து யார் சொன்னா என்ன சொன்னான்னு மிரட்டி கேட்டா உண்மை தன்னால தெரிஞ்சிடுமா? அது வேண்டாம்ப்பா, அதெல்லாம் பொய்ன்னு ஆயிப்போச்சுல்ல. சூர்யா, நீ நிம்மதியா போய் உன்னோட வேலையை பாரு.